இன்னைக்கு கூட்டணி பல மாதிரி இருக்கு, யார் யார் கூடன்னு தெரியல. நான் இப்போ சமீபத்தில் வர்றப்ப அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஜோக்கு படித்தேன். ஒருத்தர் ஒரு கட்சி தலைவர் போனை போட்டு எங்களுக்கு 10 சீட்டு கட்டாயம் வேணும் அப்படின்னாராம். அங்கேருந்து கேட்டாப்புலையாம், லோயர் பர்த்தா அப்பர் பர்த்தான்னு கேட்டாப்புலையாம். யோ இது என்ன கட்சி ஆஃபீஸு? யோ உனக்கு என்ன மரகிற கலண்டு போச்சா? இது டிராவல் ஆஃபீஸியா? வேணும்னா வா, 10 சீட்டு வேணா பாண்டியன் எக்ஸ்பிரஸில் புக் பண்ணி தர்றேன். நீ குழப்பத்தில் யாருக்கு போன் பண்ணுறோம்னு தெரியாமையே குழம்பிக்கிட்டு இருக்க போல இருக்கு. அப்படித்தான் தமிழ்நாட்டிலே கூட்டணி உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று தெரியாத ஒருவர் வாரத்திற்கு 2 முறை தமிழ்நாட்டுக்கு ஓடி ஓடி வருகிறார். வாரத்துக்கு 2 தடவை வர்றார். இப்போவும் வரப்போறார் கூடிய விரைவில். ஏன்னா அவர் ஏன் அடிக்கடி இங்கே வர்றாருன்னா, ஆனால் அவருக்கு நாங்கள் சொல்வோம், நீங்கள் தண்ணீருக்குள்ளே போய் தவம் செய்தாலும் சரி, தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் சரி, தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஒரு தொகுதியிலே கூட உங்கள் கட்சியினால் டெபாசிட் வாங்கக்கூட முடியாது, காப்பு தொகையை கூட தமிழர்கள் கலட்டி விடுவார்கள் என்பதால் தான் அவர் அடிக்கடி இங்கே வருகிறார். நீங்க அதிமுக ஒரு பெரிய கட்சின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு எந்த கட்சி கூட தெரியுமா அவர் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு? பேப்பரை பார்த்துருப்பீங்க. மன்சூர் அலிகான் அப்படின்னு ஒரு நடிகர், அவர் ஒரு கட்சி வச்சிருக்காராம். அந்த கட்சி பேர் கூட எனக்கு தெரியல. அந்த கட்சி கூட தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அமைத்த பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தினது மட்டும் இல்லை, அந்த பேச்சுவார்த்தை வேற முறிஞ்சு போச்சான். நாளைக்கு தான் மறுபடியும் ஒட்ட முடியுமா ஒட்ட முடியாதா? இது ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் பாஜக, அவங்க கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, எல்லாம் திறந்து கிடக்கு. ஆனால் யாரும் உள்ள வர்றதுக்கு தயாரா இல்லை. இது ஒரு பக்கம் கூட்டணி போய்கிட்டே இருக்கு. 2 நாளைக்கு முன்னால தான் ஒரு நான் கட்சி பேரை சொல்ல ஒரு சொல்லவும், பெரிய கட்சின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நைட்லாம் நமக்கு தூக்கம் வரலன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் தூக்கம் வராமல் தவிச்சிருக்காரு. 2 மணிக்கு தன்னுடைய மனைவியை கேட்டிருக்கிறாரு, இந்த கட்சியை வச்சுக்கலாமா இல்லை ராமேஸ்வரத்தில் தொலைச்சி தலையை முழுகி விட்டுடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம கட்சியிலே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒன்று நான் ஒன்று 2 பேர் தான் இருக்கோம், நம்ம 2 பேரா சேர்ந்து நடத்துறதை விட இதை கொண்டு போய் அந்த கடல்லையே கரைச்சிடலாம்னு சொல்லி ஒரு கட்சி 2 மணிக்கு. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரலன்னா எவ்வளவு பிரச்சனையெல்லாம் வருது பாருங்க. அவங்க மாமியா வேற முதலமைச்சராக கனவு கண்டாரா இவரை, அந்த கனவு வேற இப்போ கலைஞ்சு போச்சு. முதல்ல சர்வே 400, நமக்கே பயமா இருந்துச்சு, எங்க தேர்தலில் இருக்கு 600 700 800ன்னு போயிடுவாங்களோ அப்படின்னு. ஆனால் நேற்றைக்கு வந்த சர்வே சொல்லுது 400 அல்ல 300 அல்ல 200 கூட பாஜகவினுடைய கூட்டணி பெற முடியாது என்கிற வியூகத்தை இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதமராக வர்றதுக்கு முன்னால சுவிட்சர்லாந்து பேங்க் கணக்கை வெளியிடுறார். பிரதமராக வந்த பிறகு ஸ்டேட் பேங்க் கணக்கை கூட சொல்ல மாட்டேங்கிறார், நம்ம ஊர் கணக்கு. இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் வச்சு இருக்குல்ல, ஒரே நாள் நைட்டில் கொண்டு போய் ஸ்டேட் பேங்கால கணக்கை கொடுக்க முடியுதில்ல. இந்த 2-3 நாளைக்கு முன்னால கேஸ் விலை 100 ரூபா குறைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு? அதை விட சென்னையில் பேசியிருக்காருங்க, நான் உங்க குடும்பத்தில் ஒருத்தன், நமக்கே கூட இவர் பேரை ரேஷன் கார்டில் விட்டுட்டோம் போல தெரிவிக்க, இவர் பேரை சேர்த்திருந்தா ஒரு 200 கிராம் ஜீனி கூட கிடைக்கும். இப்படி ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிறது நமக்கே தெரியல. இதே சென்னை மக்கள் வெள்ளத்திலே இருந்த பொழுது இவர் வரல, தூத்துக்குடி மக்கள் வெள்ளத்தில் தவிச்ச பொழுது இவங்க வரல, கஜா புயல் வந்த பொழுது வரல, ஒக்கி புயல் வந்த பொழுது வரல. இப்ப ஏன் வர்றாரு? தேர்தல் வருது அதனால வர்றாரு. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒருத்தர் நம்ம குடும்பத்தில் தேவையா? இதை இப்படி ஒரு ஆள் குடும்பத்தில் இருந்தால் அவங்களுக்கு வேற பேர் சொல்லுவாங்க குடும்பத்தில். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு அம்மா சொல்லுது, இதெல்லாம் அம்மான்னு சொல்லவே சங்கடமா இருக்கு, 1000 ரூபாய் பிச்சை போட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்களா? அம்மா அது பிச்சை இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த மக்களின் மீது கொண்ட இச்சையின் காரணமாக வழங்கப்படுகிற உரிமை தொகையை அன்றி நீங்க இங்க வாய்க்கொழுப்ப ரொம்ப பயன்படுத்தாதீங்க. எவ்வளவு ஒரு ஆணவம் பாருங்க, எவ்வளவு வன்மம் பாருங்க. அதை சொல்லிட்டு இன்னைக்கு நான் எதை சொன்னாலும் துணிச்சலா சொல்லுவேன் அப்படின்னு வேற அந்த அம்மா சொல்லிக்குது. பொதுவாக எதிர்கட்சிகள் அவையிலே இருந்து வெளிநடப்பு செய்யும் இவருடைய ஆட்சியிலே தான் ஆளுநர் அடிக்கடி எழுந்து ஓடுகிற ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் கலைஞருடைய துணிச்சல் தான்.
கிண்டி பக்கத்தில் காமராஜருடைய நினைவாலயம் அமைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்துவிட்டு அது ஆளுநர் மாளிகைக்கு அருகே இருப்பதால் முதல்வர் ஒரு அமைச்சரிடம் சொன்னாராம், இங்கேதான் பெருந்தலைவர் காமராஜருக்கு நாங்கள் நினைவகம் அமைக்கப் போகிறோம் என்பதை பக்கத்திலே இருக்கிற ஆளுநருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லிவிட்டு கன்ஃபர்மேஷனாக சொல்ல வேண்டிய அவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவருடைய பிள்ளைதான் இன்றைக்கு ஆளுநருடைய அடாவடியையும் எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எந்த நேரத்திலும் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு தயாராக இருக்கிறது. எந்த நேரத்திலே அறிவித்தாலும் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி எந்த நேரத்திலும் நாம் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் கூட்டணிக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லாமல் மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிந்திருக்கிறது. ஒரு பக்கம் மாமியார்கள் முதலமைச்சராக கனவு காண்றாங்க, இன்னொரு பக்கம் சாமியார்கள் முதலமைச்சராக கனவு காண்கிறார்கள். ஆனால் உண்மையான முதலமைச்சர் எதை பற்றி கனவு காண்கிறார் என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னவெல்லாம் இன்னும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கலாம் என்று ஒரு மனிதநேயத்தோடு சிந்திக்கிற கனவு காண்கிற ஒரு முதல்வருடைய பிறந்த நாளைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அண்ணன் இளங்கோவன் போன்றவர்கள் அவங்க தந்தையார் தத்துவ மேதை என்று கழகத்தின் தோழர்களால் மட்டுமல்ல தமிழகத்தால் அழைக்கப்பட்டவர். அவங்க எழுதின புத்தகம் பேரு ஆடும் மாடும். ஆனா ஐயாவுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. அந்த புத்தகம் தயவு செய்து நீங்க படிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். பின்னால மாடு பேரை சொல்லி கட்சி நடத்த போற ஆடெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதானோ என்னவோ அப்பவே தத்துவ மேதை TKS அவர்கள் ஆடும் மாடும் என்கிற தலைப்பிலே ஒரு அற்புதமான தத்துவ முத்தை எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். தயவு செய்து நம்முடைய ஏன் தமிழ்நாடு என்றாலே அவர்களுக்கு ஒவ்வாமை என்று சொன்னால் இதை சிந்திக்கிற விதமே வேறாக இருக்கிறது. அவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை என்றைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே அப்படி ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். தமிழ்நாட்டு நம்முடைய இங்கே அருமையான கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். நம்முடைய பிரச்சாரத்தில் பிரதானமாக இடம்பெற வேண்டிய முழக்கங்களிலே ஒன்று இந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்து குடிகெடுக்கிற பாஜகவை மட்டுமல்ல, அந்த சட்டம் நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்தது அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதையும் சேர்த்து நாம் ஒவ்வொரு இஸ்லாமிய வீடுகளில் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழர்களுடைய வீடுகளிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, தெரியாம ஆதரிச்சிட்டோம், கூட்டணியில இருந்ததால ஆதரிச்சிட்டோம். அதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் பேர் சொல்ல விரும்பல, சைத்தானை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனா அந்த சைத்தானோடு இவர்கள் சேர்ந்து பெற்று போட்ட குழந்தைகளிலே ஒன்றுதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்று. நான் ஏன் இந்த விழாவிலே பங்கேற்று முதல்வரை பேசுகிறோம் என்றால், குடியுரிமை திருத்த சட்டத்தை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சொந்தங்கள் ரமலான் என்கிற அந்த புனிதமான கடமையை துவங்குகிற நாளிலே இன்று முதல் குடியுரிமை சட்டம் நடைமுறைக்கு வருகிறது என்று அறிவித்த அடுத்த அரை மணி நேரம் கூட இல்லை. நான் ஒரு ஊடகத்திலே பணியாற்றுவதால் சொல்கிறேன், அடுத்த 15வது நிமிடத்திலே இருந்து டில்லி செங்கோட்டையில இருந்து இந்த நிமிடம் முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று சொல்கிற பொழுது அடுத்த 15வது நிமிடத்திலே இருந்து சென்னை கோட்டையில இருந்து ஒரு அறிக்கை வருகிறது, உன்னுடைய சட்டத்தை தமிழ்நாட்டில் நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன், இந்திய மக்களை பிரிக்க மாட்டேன், மதத்தால் ஒரு குடியுரிமையை கேட்கிற இந்த செயலை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன தைரியமான ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு நாம் சூரிய சுடர் என்கிற பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் எதிரானது என்பதை நாம் இந்துக்களிடம் சொல்ல வேண்டும். அவங்க தான் நாங்க தான் இந்துக்களுக்கான கட்சி என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன, இலங்கையிலே இருந்து இங்கே வந்தவர்கள், அங்கே நடந்த போரினால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள், அவர்களிலே பெரும்பாலும் இந்துக்கள் தான். ஆனால் பாகிஸ்தானிலே இருந்து வந்தால் அவர்களுக்கு குடியுரிமை, ஆப்கானிஸ்தானத்திலே இருந்து வருகை தந்தால் அவர்களுக்கு குடியுரிமை. ஆனால் இலங்கையிலே இருந்து தமிழன் என்கிற அடையாளத்தோடு வந்தால் அவனுக்கு மட்டும் குடியுரிமை இல்லை என்று மறுக்கிறார்களே, இது என்ன நியாயம் என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்களிடம் நாம் எழுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து துரோகம் செய்த அந்த சட்டத்தை தான் அதிமுகவை சேர்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து சொல்ல வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். பொள்ளாச்சியிலே நம்முடைய முதல்வர் பேசியிருக்கிறார். இங்கே சில பேர் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வதந்திகளை வாந்திகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் உண்மையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. பல இடங்களில் கூட்டணி உருவாகாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பல இடங்களிலே இன்றைக்கு வலுவானது ஒரு கூட்டணியை உருவாக்கியதன் மூலம் அதற்கெல்லாம் ஒரு முன்னோடியாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் செயல்பட்டதின் காரணமாக இந்தியா கூட்டணி என்பது அன்பிற்கினியவர்களே, இந்த தேர்தலிலே நம்மை பார்த்து கேட்கிறார்கள், யார் பிரதமராக வர வேண்டும் என்று. நாம் சொல்கிறோம், யார் வர வேண்டும் என்பதல்ல முக்கியம், யார் வரக்கூடாது என்பதுதான் முக்கியம். எனவே பாஜக என்கிற இந்த நச்சு மரம் இந்த தேர்தலில் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற கடமையை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். 10 ஆண்டுகளில் டெய்லி இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயின் எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. பார்த்தா பிரதமர் தான் வர்றார். மோடி கேரண்டி, மோடி கேரண்டி, மோடி கேரண்டி. 2 கோடி பேருக்கு வேலை தரும் சொன்னீங்களா, அந்த கேரண்டியை நிறைவேற்றினீங்களா? இதை விட இன்னொரு ஜோக்கு, நான் இந்த கலைஞர் செய்திகளில் அண்ணனும் நான் அடிக்கடி பங்கேற்போம். நேற்று முன்தினம் பங்கேற்கிறப்ப அவங்க கேட்டாங்க, இந்த தேர்தல் பத்திரம் குறித்து என்ன அப்படின்னு. அதில் நான் சொன்னேன், இவர் 2014 சொன்னாரு, நான் பிரதமராக வந்தா சுவிட்சர்லாந்து பேங்கில் இருக்க கணக்கை எடுத்து கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சு ஒவ்வொருவருடைய இந்த வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னார். யோசிச்சு பாருங்க, 2 கோடி பேருக்கு வேலை தரல. இன்றைக்கு தமிழ்நாடு என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அண்ணன். சில சமயங்களில் ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்பு, ஒரு 15 நிமிஷம் அவரோட பேசுற வாய்ப்பு. இன்றைக்கு இந்தி எதிர்ப்பு என்பதை தமிழ்நாடு அன்றைக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பை துவக்கி வைத்தது. இன்றைக்கு பல மாநிலங்கள் அந்த வரிசையிலே வருகிறது என்று சொன்னால், இன்னைக்கு கேஸ் விலையை 100 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆனால் நீங்க வருகிற பொழுது 2014 வருகிற பொழுது 400 ரூபாய் இருந்துச்சு, 200 ரூபாய்க்கு கொண்டு வரேன்றிருக்கீங்க. ஆனால் இப்போ 1200 ரூபாய் ஏற்றிட்டு 300 ரூபாய் குறைக்கிறேங்கிறீங்க. எனவே ஒரு மோசடி கும்பலுக்கு முடிவு கட்ட வேண்டிய ஒரு தேர்தல் களமாக 2024 தேர்தல் களம் என்பது இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்வேன். உண்மையிலேயே சத்துணவு, அப்புறம் முட்டையுடன் கூடிய சத்துணவுன்னு பலதான் வந்து இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, காலையில உணவு சாப்பிட்டு விட்டு, இது வந்து வீட்டில் வசதி இருக்கவங்களுக்கு இந்த திட்டத்தை பத்தி தெரியாதுங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, காலை உணவு என்பது சாப்பிடாம போன பிள்ளைகளுக்கு தாங்க அந்த காலை உணவினுடைய அருமை என்பது தெரியும். இன்னைக்கு காலையிலே சாப்பிட்டுட்டு அவன் படிக்கிற பொழுது, அதனால தான் அண்ணன் சொன்னது போல பல்வேறு மனிதவள குறியீடுகளிலே இன்றைக்கு தமிழ்நாடு செழித்தோங்கி இருக்கிறது என்று சொன்னால் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள். இன்னைக்கு அதனால தான் தமிழ்நாட்டை நம்பி முதலீடு செய்கிறாங்க. எனவே அன்பிற்கினியவர்களை, தமிழ்நாடு இன்றைக்கு பெற்றிருக்கிற வளர்ச்சிக்கெல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிறவராக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் என்பது ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாள் அல்ல. இதே அவர் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாலே தமிழ்நாட்டிலே ஒருவர் சொன்னார், நான் 8 கட்டங்களையும் அலசி பார்த்து விட்டேன், அவர் முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர், அவர் முதலமைச்சராக வந்த பிறகு போட்ட சட்டங்களையும் திட்டங்களையும் பார்த்துவிட்டு அலறினார். MK ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று அவர்களை அலற விடுகிற ஒரு முதலமைச்சருடைய பிறந்த நாளைத்தான் இன்றைக்கு இங்கே மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். எனவே முதலமைச்சர் அவர்கள், அவர் அண்ணன் சொன்னது போல நீடுழி வாழ்க, உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்க, அவர் நீடுழி வாழ்க, தமிழ் போல் தலைத்து வாழ்க என்று இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரோடும் சேர்ந்து நானும் அவரை வாழ்த்தி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.